தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் பி டீம் ஆனார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். நாம் தமிழர் கட்சியை திமுகவின் பி டீம் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் விமர்சித்தனர். மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு சீமான் 300 ஏக்கர் இடம் வாங்கினார், சொத்து சேர்த்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு கூறினர். திமுகவை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கவில்லை. ஆகவே திமுகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்று குற்றம் சாட்டினர். ஆனால் உண்மையிலேயே திமுகவின் பி டீம் யாருன்னு கேட்டால் அது நடிகர் விஜய் தான். அது தமிழக வெற்றி கழகம் தான். அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சி ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் போட்டினார். ஒன்று திமுக, ஒன்று தாவேகா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னார். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னார். ஆனால் இன்றைக்கி டிஎம்கேவுடைய பி டீமாக இன்றைக்கி டிவிகே மாறி இருக்கு. அதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளை பெற்றுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு 11 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தேவை. ஆனால் இன்னைக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 6 பேர், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த 2 பேர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த 2 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 2 பேர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 2 பேர். ஆக இந்த 14 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். இந்த காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மீதி 8 பேரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்து ஆலோசனை நடத்திட்டு மு.க. ஸ்டாலினுடைய ஒப்புதலோட இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுவும் நிபந்தனையற்ற ஆதரவு. நாங்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுக்கலை. நிபந்தனை அற்ற ஆதரவு அப்படின்னா எந்த நேரத்திலும் தாவேகா ஆட்சி, விஜய் ஆட்சி கவிழ்க்கப்படலாம். அதுதான் உண்மை. இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்று இன்னைக்கு தாவேகா ஆட்சியில் இருக்குன்னா அது உண்மையிலேயே திமுக ஆதரவு அமைச்சரவை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா திமுக என்ன சொல்லுதோ அதை இந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே விஜய்கிட்ட சொல்லுவாங்க. விஜய் அதை கேட்டு தான் ஆகணும். அடுத்தது, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் எந்த முடிவுகளையும் சுதந்திரமாக எடுக்க முடியாது, மசோதா தாக்கல் பண்ண முடியாது, யார் மேலேயும் சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம். அடுத்ததாக திமுக மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் கோடியாக சொத்து சேர்த்துருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதான் உண்மை. அடுத்ததாக திமுக கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினால் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம். அடுத்ததாக புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் முட்டுக்கட்டை போடும். அதுதான் உண்மை. ஆக திமுக பின்னாடி இருந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழக ஆட்சியை இயக்குகிறது. அதுதான் உண்மை. இன்றைக்கி திமுகவுடைய பி டீம் யாருன்னு கேட்டால் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம் தான். திமுகவுடைய பி டீமாக மாறிட்டாப்புல நடிகர் விஜய். ஆனால் தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுகவின் பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழக மக்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திமுகவின் பி டீம் யாருன்னு கேட்டால் அது நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான்.